பீகார் தேர்தல் முடிவுகளோட தாக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல அதிமுகவின் வெற்றியை உறுதி செய்யற பணியில தீவிரமா இறங்கியிருக்காங்க அதிமுக நிர்வாகிகள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சென்னையில தலைமை கழக நிர்வாகிகளோடு நடத்தின ஆலோசனை கூட்டத்துல சொன்ன அறிவுரைகளை அப்படியே களத்துல செயல்படுத்தி காட்டியிருக்காங்க. கன்னியாகுமரி தொகுதியில முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் அதிமுக சார்பில் எம்எல்ஏவா இருக்கிறாரு. நாகர்கோவில் தொகுதியில அதிமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏவா காந்தி இருக்கிறாரு. கொளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் தொகுதிகளை குறிவச்சு அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. கொளச்சல் தொகுதியில இந்த தடவை பிரின்ஸ் போட்டி போட்டா ஓட்டு போட மாட்டோம்னு காங்கிரஸ்காரங்களே சொன்னதால யாருக்கு சீட் கொடுக்கறதுன்னு திமுக காங்கிரஸ் கூட்டணியில குழப்பம் ஓடிட்டு இருக்கு. கிள்ளியூர் ராஜேஷ்குமார் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு திமுகவுக்கு எதிராக பேசினதால ராஜேஷ்குமாருக்கு சீட் கொடுக்க கூடாதுன்னு திமுகவே கண்டிஷன் போட்டிருக்காங்க. கனிம வள கொள்ளையில சிக்கினதோட மட்டும் இல்லாம மேலும் பல பிரச்சனைகள்ல சிக்கி அமைச்சர் பதவியை இழந்து மறுபடியும் சிக்கலுக்கு மேல சிக்கலை சந்திக்கும் கனிமொழி ஆதரவாளரான அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு எதிராக உதயநிதி டீம் இப்பவே பத்மநாபபுரம் தொகுதியில வேலையை தொடங்கிட்டாங்க. விளவங்கோடு தொகுதியில விபத்து போல இடைத்தேர்தலை ஜெயிச்ச தாரகை அரசு அதிகாரிகளை மரியாதை இல்லாம பேசுறது, அரசாங்க திட்டங்களை தடுத்து போராட்டம்னு சீன் போடுறது கட்சியிலையும் கூட்டணி கட்சியிலையும் அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் ஆலோசனைப்படி தீவிரமா செயல்படுறாங்க. முன்னாள் அமைச்சர் பச்சைமால், முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ராஜலட்சுமி தலைமையில அதிமுக நிர்வாகிகள் ஒவ்வொரு பூத்லயும் வாக்காளர்களை தயார்படுத்தி இருக்காங்க. கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்துல அதிமுக அமைப்பு செயலாளரும் கன்னியாகுமரி பூத் கமிட்டி பொறுப்பாளருமான என் சின்னதுரை, மாவட்ட செயலாளர் ஜெயசுதர்ஷன் ஆலோசனைப்படி பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டங்கள் நடக்குது. சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளையும் அதிமுக நிர்வாகிகள் உற்சாகமா செய்யறாங்க. திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளையும் அதிமுக நிர்வாகிகள் உடனுக்குடன் தட்டி கேட்கிறாங்க. சுசீந்திரம் கோவில் குளத்துல தூர்வாரும் பணிகள்ல முறைகேடுன்னு மக்கள் புகார் சொன்ன உடனே ஸ்பாட்டுக்கு போன முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு. தனுமானங்கோயிலுக்கு சொந்தமான குளம் தூர்வாங்கப்பட்டது. தூர்வாங்குவதில் சில குளப்படிகள் ஏற்பட்டுவிட்டது. இரவு நேரங்களில் இங்கிருந்து கல் எடுப்பதும் பண்டல் மண் எடுப்பதுமாக இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள், இளைஞர் சமுதாயம் குற்றச்சாட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் இந்து அறநிலையத்துறையிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். ஏற்கனவே எவ்வளவு அடி தோண்டி இருக்கிறீர்கள், இதனுடைய ஆழம் எவ்வளவு அடி டீசில்டிங் பண்ணியிருக்கிற கேள்விகள் அதிகாரிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய சைடு இருக்கக்கூடிய வால் எப்படி இது ஸ்லைடிங் ஆச்சுது, எப்படி மண் சரிவு ஏற்பட்டது என்பதற்கு உண்மைத்தன்மை அறிய வேண்டும் என்பதற்காக பொதுப்பணித்துறைக்கும் இந்து அறநிலையத்துறைக்கும் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பழமையான குளம், இந்த தூர் வரும்போது சரியான திட்டமிடல் இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு சொல்றாங்க. 100% கரெக்ட். ஏன்னா எப்பவுமே ஒரு குளங்களை தூர் வாங்கும் பொழுது திட்டமிட்ட எவ்வளவு எஸ்டிமேட் ஆகுது, அதற்கான இன்ஜினியர்ஸ், டெக்னிக்கல், இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும், இதனால் எப்படி பயனடைவா என்பதை ஆராய்ந்து அறிந்து எடுக்க வேண்டும். இது தற்சமயத்தில் இவர்கள் அதில் அது போன்ற விஷயத்திலே இவர்கள் தவறவிட்டதாக கருதப்படுகிறது. எனவே இதை கருத்தில் கொண்டு நல்ல டெக்னிக்கலா, அதாவது பொறியாளரை அணுகி மேலால் இது போன்ற தவறு நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளவு நேரம் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தின்படி அதிகாரி நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒட்டுமொத்தமா அதிமுகவின் களப்பணிகள் கன்னியாகுமரி மாவட்டத்துல 6 தொகுதியிலும் ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு மிக தீவிரமா செயல்படுறாங்க. பீகார் தேர்தல் முடிவு உற்சாகம், கூட்டணி பலம் அதிமுகவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் வெற்றியை உறுதி செய்வதா சொல்றாங்க உள்ளூர் மக்கள். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.